ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் கறி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 kg காலிஃப்ளவர், 1 ஆனியன், 1 டொமேட்டோ, கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், சில்லி பவுடர், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் ஹார்லிக் இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை வந்துட்டு நம்ம ஹாட் வாட்டரில் இதை ஒரு 5-10 மினிட்ஸ் சோக் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு வாட்டர் பாயில் பண்ணியாச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு வாட்டர். இதுக்கு கூட நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். 5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஆனியன், 2 க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, இஞ்சி பூண்டு எல்லாமே இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி எடுத்துக்கணும். இதில் பேலன்ஸ் இருக்கிற ஆயில் கூட நம்ம இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த விழுதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நம்ம வதக்குனனால அதோட பச்சை வாசனை எதுவும் இருக்காது. ஸோ இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி குழம்புக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடலாம். இனி கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட எல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.